இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். சங்கீதம் 121:1 இப்படி சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறையாக அடிமைப்பட்டிருந்தார்கள். அங்கிருந்து விடுதலையான பின்பு சொந்த தேசமான இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து மலைகளை பார்த்து தேவனோடு இணைத்து அவர்கள் பாடின சங்கீதம் என்று வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லும்போது நம்முடைய சூழ்நிலையில் உதவி செய்கிறவராய் தேவன் காணப்படுகிறார். மோசே என்ற தேவ பக்தன் கர்த்தரோடு முகமுகமாய் பேசினவராய் காணப்பட்டார். ஆனால் அவர் அப்படி இருந்தாலும் தேவனுடைய முழு மகிமையை அவர் முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுது யாத்ரா 33:22-23 ஆகிய வசனங்களில் இப்படி சொல்லப்படுகிறது, கன்மலையில் ஒரு இடம் இருக்கிறது, அங்கே நான் உன்னை மறைத்துக் கொள்வேன், என் மகிமை முழுவதும் கடந்து போன பின்பு நீ என்னை பார்ப்பா என்று சொல்லி தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். மோசே கன்மலையின் அந்த மறைவிடத்தில் இருந்து தேவனுடைய பின்பகுதியை பார்க்கிறார். சூரியனிலும் கேடகமானவர், சூரியனை வெற்று கண்களில் நாம் மதிய வேளையில் பார்க்க முடியாது. காரணம், அதனுடைய ஒளி மிகவும் பிரகாசமாக இருப்பதினால் நம்முடைய கண்ணினுடைய விழித்திரையை அல்லது பார்வை திறனை குறைக்கும் ஒரு சக்தி அல்லது வல்லமை அதற்கு இருக்கிறது. அதை காட்டிலும் கோடான கோடி மடங்கிற்கு மேலாக வல்லமை உள்ள தேவனை முகமுகமாய் நாம் பார்க்க முடியாது. அப்படியானால் எப்படி தேவனை பார்க்க முடிகிறது? தேவன் தம்முடைய வல்லமையை குறைத்து கொண்டு அல்லது தான் பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இன்னும் கூட நாம் பார்ப்போமானால் தேசத்தினுடைய பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதியாக இருப்பவர்கள் வெளியே செல்லும் போது அல்லது வேலையிலே இருக்கும் பொழுது அவரை சுற்றி இசட் பிரிவு பாதுகாப்பு, 360 டிகிரி பாதுகாப்பு, உளவு பிரிவு, இராணுவம், இன்னும் துணை படைகள் என்று பல்வேறு விதமான அதிகாரம் நிறைந்த பாதுகாப்பு படைகளும் அந்த தேசத்தினுடைய வல்லமையான புலனாய்வு பிரிவுகள், பாதுகாப்பு துறைகள் அவளை சுற்றி இருக்கும்போது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த தேசத்தினுடைய மகிமையை, அந்த ஆளுகளுடைய பெயரை பிரஸ்தாவப்படுத்துகிறதா இருக்கிறது. அதே போல தேவன் தன்னுடைய முழு வல்லமையோடு வரும்போது ஒருவரும் காண முடியாது, கண்டு உயிரோடு இருக்க முடியாது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் தம்முடைய வல்லமையை அவர் காணும்படி அதை குறைத்துக் கொள்கிறார் அல்லது காணக்கூடிய அளவில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், ஒரு மகள் தன் வாலிப நாட்களிலே நன்றாய் படித்து முடித்தாள். ஆனால் நன்றாய் படித்து முடித்த பின்பு ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஒரு அழகான ஒரு மகள். தகப்பனாரும் தாயாரும் சொன்னார்கள், உன்னை குறித்து சில வார்த்தைகள் கேள்விப்படுகிறோம், நீ தவறாய் ஒரு வாலிபனோடு தொடர்பில் இருக்கிறாய் என்று. ஆனால் அவர் சொன்னார், நான் திருமணம் பண்ணிக்கொள்ளக்கூடிய அந்த வாலிபன் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார், ஆகையால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பெற்றோருக்கு ஒரு பதிலை சொன்னால் அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அந்த வாலிபனோடு தொடர்ந்தார். சில மாதங்கள் ஆனது. பெற்றோர் ஒழுங்குபடுத்தின பெண்ணை பார்த்து அந்த வாலிபன் திருமணம் முடித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில நல்ல இடத்துல செட்டில் ஆகிவிட்டான். ஆனால் இந்த மகளுக்கு உலகமே இரண்டு போனது போல் இருந்தது. பெற்றோரை எதிர்த்து இந்த காரியங்களை செய்தோமே, இன்றைக்கு யாரிடத்திலே போவோம் என்று புலம்பினாள், மனம் உடைந்தால், கதறினால், கடைசியாய் ஒரு முடிவுக்கு வந்தால், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி ஏன் நான் விண்ணப்பங்களை ஏறெடுக்க கூடாது என்று ஏறத்தாழ 3 மாதங்கள் அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஜெபித்தாள், பல மணி நேரம் வேதங்களை வாசித்தாள். இப்படியே அவருடைய வாழ்க்கை அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தது. தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து மனம் மாறினவளாய், திருந்தின ஒரு மகளாய், தேவனுக்குள் உண்மையும் உத்தமமாய் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு வாலிபன் அந்த மகளுக்காக நிச்சயிக்கப்பட்டது. அந்த மகனிடத்தில் அநேகர் சொன்னார்கள், அவள் ஏற்கனவே கரைப்படுத்தப்பட்டவள். அந்த மகன் சொன்னார், வாழ்க்கையிலே தவறு செய்யாதவர்கள் யாருமே இல்லை, அவள் தவறு செய்ததை நான் அறிந்திருக்கிறேன், இப்பொழுது மனமாற்றத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார், அவள் சர்வ வல்லவரை தன் அடைக்கலமாய் கொண்டிருக்கிறார், அதுவும் எனக்கு தெரியும், ஆகையால் இந்த மகள் தான் என் வாழ்க்கை துணையாய் வேண்டும் என்று சொல்லி அவர்களே செலவு செய்து நகையை அந்த மகளுக்கு கொடுத்து திருமணம் முடித்து அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றார். இன்றும் அங்கே இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை வேறு விதமாக இருக்கலாம், கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல.
சங்கீதம் 71:3 சொல்கிறது, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருப்பீராக என்று சொல்லி அந்த சங்கீதக்காரர் தன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காலங்களிலும் நமக்கு உதவி செய்கிற கண்மலையாய் தேவன் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த கண்மலை யார்? 1 கொரிந்தியர் 10:4 நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவே அந்த கண்மலை. ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையா, அல்லது வியாதியா, விபத்தா, அல்லது அவமானமா, நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற, உதவியை அனுப்புகிற பர்வதமாகிய அந்த மலையை நோக்கி பார்ப்போம். அந்த மலை கிறிஸ்துவே. ஒருவேளை திருமணத்திற்காக காத்திருக்கிறேன், நான் தவறு செய்யவில்லை, அது வாய்ப்பதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அல்லது தவறி இருக்கிறேன், என்னுடைய காரியம் கைகூடி வரவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அல்லது வேறு ஏதாயிலும் ஒரு நியாயமான காரணம் உங்களை நன்மையை பெறவிடாதபடி தடுக்கலாம். எத்தனையோ காரியத்தில் நாம் ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருக்கிற அந்த காரியங்களிலே சத்துரு பலவிதமான தடைகளை, போராட்டங்களை, எதிர்ப்பை, மன கலக்கத்தை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையை கொண்டு வரலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி சங்கீதம் 121:1 நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 71:3 எப்பொழுதும் நாம் அவரிடத்தில் வர முடியும். அவரிடத்தில் வரும்போது அடைக்கலம், பாதுகாப்பு, உதவி, என்னென்ன உதவி தேவையோ அதை தந்து நம்மை வாழ வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வரும்போது நம்பிக்கை உண்டு, ஒரு உறுதியான விசுவாசம் நமக்கு கிடைக்கிறது. நம்மை பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, இந்த அருமையான வேளையில ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லி நாங்கள் தியானித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும், எங்களுக்கு உதவியை அனுப்பும். எங்களுக்கு எத்தனையோ காரியங்களில் தேவைகள் இருக்கிறது, அதை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்த்த எல்லா பரிசுத்தவான்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர், கரம் பிடித்து தூக்கி இருக்கிறீர், பாதுகாத்து இருக்கிறீர். இழப்புகளை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறீர், இழப்புகளை நிறைவாக்கி இருக்கிறீர், மீட்டு கொடுத்து இருக்கிறேன். அந்த வல்லமை, அந்த அதிகாரம், அந்த கிருபைகள், அந்த தயவு, அந்த ஒத்தாசை இந்த பர்வதத்திலிருந்து வெளிப்படும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். யார் யார் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தொழிலிலே, அவருடைய பிரயாணத்திலே ஒரு ஒத்தாசை அனுப்பும். கர்த்தர் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிற பர்வதமாய் இருக்கிறார் என்று சொல்லி உம்மை கனப்படுத்தும்படி வாழ்விலே ஒரு ஜீவனுள்ள சாட்சி ஏற்படுத்தி தாங்க. இதெல்லாம் நடக்காது, ஆகாது, இயலாது, முடியாது என்று சொல்லப்பட்ட காரியத்தில் நான் என் பர்வதமாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்தேன், அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்பினார் என்று சொல்லும்படி அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, ஒரு மாற்றம் உண்டாவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விரைவில் ஆமென். நல்ல சாட்சிகளை கேட்க, பார்க்க, அனுபவிக்க தேவரீர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. Amen.